அவிநாசி மேம்பாலத்தில் பாலம் திறந்த பிறகு போக்குவரத்து சில நாட்கள் கடுமையான நெரிசலை சந்தித்தது என்பதை அனைவரும் அறிந்ததே. ஆனாலும் கூட கீழே யூட்டர்ன் செய்யக்கூடிய இடங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் பாலம் திறந்த பிறகு உருவாகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை நாம் பார்க்கின்றோம். அதற்கு முக்கிய காரணமாக அறியப்படுவது என்னவென்றால், பாலம் கட்டும் பொழுது அவிநாசி சாலையில் இருக்கக்கூடிய 13 சிக்னல்களையும் முற்றிலுமாக அகற்றிவிட்டு யூட்டர்ன் கொடுத்தோம். அப்பொழுது அந்த சிக்னலிலிருந்து 200 300 மீட்டர் அதற்குள்ளாகத்தான் அந்த யூட்டர்ன்கள் கொடுக்கப்பட்டன. அதன் காரணமாக அந்தந்த சிக்னலில் இருக்கக்கூடிய போக்குவரத்து வாகனங்கள் அங்கேயே கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் போக்குவரத்து மிகவும் எளிதாக பாலம் கட்டுமான பணி நடக்கும்போது கூட எந்தவித நெரிசலும் இல்லாமல் தொடர்ந்து நடந்து வந்தது. ஆனால் பாலம் கட்டி முடிக்கும் தருவாயில் ஏறுதளம் இறங்கு தளம் அமைக்கின்ற பணியின் காரணமாக அந்த யூட்டர்ன்களை 1-2 அடைத்துவிட்டு அடுத்த யூட்டர்னுக்கு மாற்றி போக்குவரத்தை திருப்பி விட்டார்கள். இது தற்காலிகமானது என்று மக்களும் ஏற்றுக்கொண்டு அதில் சென்று வந்தார்கள். ஆனால் பாலம் கட்டி முடிந்த பிறகு அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வராமல் அதே அளவில் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் போய் 1 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றி வர வேண்டும் என்ற சூழ்நிலை நிரந்தரமாக்கப்பட்டது தான் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம். மக்களும் அதை மிகவும் அசௌகரியமாக உணர்கின்றார்கள். அதற்கு தீர்வாக வேண்டும் என்றால், ஏற்கனவே பாலம் கட்டுவதற்கு முன்னால் எந்த நிலையில் யூட்டர்ன் கொடுக்கப்பட்டதோ அதே இடங்களில் யூட்டர்ன் கொடுக்கப்பட்டால் போக்குவரத்து நெரிசல் இருக்காது. மக்களும் கிலோமீட்டர் கணக்கில் சுற்றி வர வேண்டும் என்ற பிரச்சனைக்கு அது தீர்வாக அமையும். இது ஒன்று. இன்னொன்று, அந்த யூட்டர்ன் பரிசோதனை முறையில் செய்யப்பட்டது. அது பரிசோதனை வெற்றிகரமாக நடைபெற்ற பின்பு 2 இடங்களில் தற்போது நிரந்தரமாக அந்த யூட்டர்ன் கட்டப்பட்டுள்ளது. ஒன்று ஹோப்ஸ் அருகில் உள்ள GRG ஹாஸ்டலிடம் யூட்டர்ன் கட்டப்பட்டு அங்கு நல்ல அழகாக அது வடிவமைக்கப்பட்டு புல்வெளிகள் அமைத்து யூட்டர்ன் எந்தவித சிரமம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. இன்னொன்று CIT கல்லூரி அருகில் அதே போன்று ஒரு மாடல் யூட்டர்ன் நிரந்தரமாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த 2 இடங்களிலும் எப்பொழுதுமே போக்குவரத்து நெரிசல் இருப்பதில்லை. பிற இடங்களிலும் இதே போன்று நிரந்தரமாக யூட்டர்ன் கட்டப்பட்டால் இந்த நெரிசல் திரும்பும்போது வாகனங்களுக்கு இடைந்தல் பாதுகாப்பு இல்லை என்ற பிரச்சனைக்கு நிரந்தர தெரிவாக அமையும். இது மாவட்ட சாலை பாதுகாப்பு குழுவிலுமே இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அது விரைவில் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்பொழுது யூட்டர்னில் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து, பாதசாரிகள் சாலையை கடப்பதில் சில சிரமங்கள் இருப்பதாக ஆரம்பத்தில் யூட்டர்ன் வந்த பொழுது மக்கள் அனைவரும் அதை உணர்ந்தார்கள். அப்பொழுது காவல்துறை அப்போது இருந்த ஆணையர் அவர்கள் இந்த பெலிகான் சிக்னல் என்னும் ஒரு முறையை நடைமுறைப்படுத்தினார்கள். இப்பொழுது கூட அவிநாசி சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடங்களில் கிருஷ்ணம்மாள் காலேஜ், GKNM ஏர்போர்ட் போன்ற இடங்களெல்லாம் அந்த பெலிகான் சிக்னல் செயல்பாட்டில் இருக்கிறது. பாதசாரிகளே அந்த பட்டனை அழுத்திவிட்டு அது ஒரு 100 செகண்டுக்குள்ளே அவர்களுக்கு கிரீன் கிடைக்கும், அவர்கள் கடந்து செல்லலாம், வாகனங்கள் நிற்கும் வண்ணம் அமைக்கப்பட்டது. அதற்கு பின்னும் சில பிரச்சனைகள். அதில் என்ன பிரச்சனை என்றால், சில சமயங்களில் சிவப்பு விளக்கு எரியும் போது கூட வாகனங்கள் கடந்து செல்கின்றன, அதனால் பாதுகாப்பில்லை என்ற பிரச்சனை இருந்தது. இதற்கு நிரந்தர தீர்வாக பாலம் கட்டும் பொழுதே 5 இடங்களில் எஸ்கலேட்டர் லிஃப்ட் உதவியுடன் பாதசாரிகள் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் என்று சொல்வார்கள், நடைபாதை மேம்பாலம், அதன் மேல் ஏறி செல்வதற்கு எஸ்கலேட்டர் லிஃப்டோட அமைப்புகள் பாலம் கட்டும் பொழுது 1600 கோடி ரூபாய் செலவில் பாலம் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யும் போதே 5 இடங்கள், அதாவது 2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் பாதசாரிகள் செல்வதற்கான அமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அது மெட்ரோ வருவதாக சொல்லி அந்த பணியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தார்கள். தற்பொழுது அனைவரும் அறிந்ததே, மெட்ரோ வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருப்பதாக மீடியாவெல்லாம் நம்மெல்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் பாதசாரிகளின் பாதுகாப்பு முக்கியமானதாக கருத வேண்டும் என்றால் நிச்சயமாக மீண்டும் அந்த பாலத்தில் எஸ்டிமேட்டில் இருந்தபடி 5 இடங்களில் எஸ்கலேட்டர் உதவியுடன் பாதசாரிகள் கடப்பதற்கு அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் கட்டப்பட வேண்டும். அதை மீறி இடையில் இருக்கக்கூடிய இடங்களில் பாதசாரிகள் கடப்பதற்கு பெலிகான் சிக்னல் இருக்கும் இடத்தில் ஸ்பீட் பிரேக்கர்
டேபிள் டாப் ஸ்பீட் பிரேக்கர் என்று சொல்வார்கள். அதாவது பாதசாரிகளும் கடந்து செல்லலாம், வேகத்தடையும் ஒரே இடத்தில் இருக்கும். அந்த மாதிரி அமைப்புகள் கட்டப்பட வேண்டும் என்ற ஐஆர்சியில் இருக்கிறது. அந்த முறைப்படி செய்தால் பெலிகான் சிக்னலில் ரெட் இருக்கும்பொழுது அவர்களால் வேகமாக கடந்து செல்ல முடியாது. இந்த அனைத்தும் நிறைவேற்றப்பட்டால் நிச்சயம் சாலை பாதுகாப்பாக இருக்கும். இது அவிநாசி சாலை மட்டுமல்ல, அனைத்து சாலைகளிலுமே இதை பின்பற்ற வேண்டும். இதற்கான ஏற்பாடுகளை அனைத்து துறைகளும் இணைந்து செய்தால் நிச்சயம் யூட்டன் வெற்றிகரமாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும்.